அடுத்து இன்னும் ஒரு தகவல் வீரகேசரி பத்திரிகையில் ரிஷாத்தின் மேன்முறையீடு 5வது நீதியரசரும் விலகல் செப்டம்பர் 19 வரை மனு ஒத்திவைப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. பாதுகாக்கப்பட்ட வில்பத்து தேசிய பூங்கா காட்டுப்பகுதியில் கல்லாறு சரணாலயத்தில் காட்டை அளித்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் பொறுப்பு கூற வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அந்த தீர்ப்புக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீன் உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ள விசேட மேன்முறையீட்டு மனு விசாரணையிலிருந்தான் இந்த நீதிபதி விலகியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே குறித்த விசாரணையிலிருந்து 5வது நீதியரசராக திலீப் நவாஸ் விலகியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேற்று 27ஆம் தேதி குறித்த மேன்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான AHM திலீப் நவாஸ், சம்பத் அபேகோன் மற்றும் கிஹான் குலத்துங்க ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னர் இந்த விசேட மேன்முறையீட்டு விசாரிப்பதில் இருந்து உயர் நீதிமன்ற நீதியரசர்களான அர்ஜுன் ஒபேசேகர, மஹிந்த சமயவர்தன, யசந்த கோதாகொட, ஜனக் டி சில்வா ஆகியோர் விலகியிருந்த நிலையிலேயே தற்போது நீதியரசர் AHM திலீப் நவாஸும் விலகியிருக்கிறார். அளிக்கப்பட்ட வனப்பகுதியை மீள உருவாக்க ரிஷாட் பதூதீன் அப்பகுதியில் தனது சொந்த செலவில் மரம் நாட்ட வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அந்த தீர்ப்பானது சட்டத்துக்கு முரணானது எனவும் அந்த தீர்ப்பை வலுவிழக்க செய்யுமாறும் மேன்முறையீட்டு ஊடாக ரிஷாட் பதூதீன் கோரியிருக்கிறார். எனவே ஆப்தீன் சட்டத்தரணிகள் நிறுவனம் ஊடாக இம்மேன்முறையீட்டினை தாக்கல் செய்துள்ள ரிஷாட் பதூதீன் 8 பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம், வன பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம், மத்திய சுற்றுலா பாதுகாப்பு அதிகார சபை, வன ஜீவராசிகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம், தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம், மன்னார் மாவட்ட செயலாளர், சுற்றுலா அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகிய 8 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த மனுவானது எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது நேற்றைய தினம் என்பதும் அந்த செய்தியாக இந்த தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.